ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஏதோ சில பலவீனத்தின் நிமித்தம் அல்லது ஏதோ சில நீங்க நம்பின மனிதர்களால அசதியாக எண்ணப்பட்டது நிமித்தம் உங்க வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டதை போல நீங்க உணர்றீங்களா? இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சில உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சீர்குலைக்கப்பட்டு இப்போ நீங்க ஜெபிக்க முடியாம வேதம் வாசிக்க முடியாம ஒரு மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் யாரும் இல்லாம தனிமையில எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், அந்த பாவத்துல விழுந்து விட்டேன்னு புலம்பிக் கொண்டு எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாதே மகளே, நீ விழுந்து போன இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆமோஸ் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க தாவீதின் கூடாரத்தை போல நீங்களும் உங்க வாழ்க்கையில விழுந்தது போன்றதான சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை திரும்ப எடுப்பித்து உங்கள் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை ஆண்டவர் சீர்படுத்தி பூர்வ நாட்கள்ல ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வாதமாய் வைத்திருந்தாரோ அதே போல ஸ்தாபிப்பேன்னு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அதை மறுபடியும் சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சரிப்படுத்த ஆண்டவரால் ஆகும். நீங்க ஆண்டவரை நம்பி நீங்க அவரிடத்துல உங்க இருதயத்தை கொடுங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க, ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை வைங்க, நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் நிச்சயமா விழுந்து போன உங்களுடைய கூடாரத்தை அன்றைக்கு தாவீதின் கூடாரத்தை எடுத்து ஸ்தாபித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய விழுந்து போன கூடாரத்தையும் விழுந்து போன வாழ்க்கையை விழுந்து போன தொழில விழுந்து போன காரியங்களை செத்து விட்டதே என்று நீங்க நினைத்த காரியங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் ஸ்தாபிப்பார், அவர் பலப்படுத்துவார். கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க, என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைந்ததை போன்றதான விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல தங்களுடைய வாழ்க்கையை விழுந்து விட்டதை போன்றதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா அவங்க எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்களோ ஏசப்பா அந்த இடத்துல இருந்து நீங்க மறுபடியும் அவங்களை தூக்கி எடுத்து அவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீங்க நிலைநிறுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா நீங்க ஏசப்பா இன்றைக்கு வாக்கு கொடுத்தது போல ஆமோஸ் 9:12 ஏசப்பா நீங்க அவங்களுடைய விழுந்து போன வாழ்க்கையை எடுத்து நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துங்க, உங்களை பலப்படுத்துங்க. இன்னும் அவங்க உங்களுக்குள்ள ஏசப்பா மகிமையாய் வேறொன்றற்றும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்க மூலமா நிச்சயமா அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமாக உங்களை எடுத்து நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்துவார்.